என் தங்கப்பிள்ளையே, இன்று உன் வராகி அம்மா உன்னுடைய துணையை பற்றிய ஒரு முக்கியமான விஷயத்தை உன்னிடம் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். என் தங்கமே, நான் உன்னிடத்தில் சொல்லப் போகின்ற விஷயம் இந்த தாயானவள் நானாக சொல்வது எதுவும் கிடையாது. உன்னுடைய துணை என்னிடத்தில் சொன்ன விஷயம். இந்த விஷயம் உனக்கு தெரியாத ஒரு ரகசியமும் கூட. என் தங்கமே, நீ நினைக்கலாம், அம்மா அதை ரகசியம் என்று சொல்கின்றாய். என்னுடைய துணை உன்னிடத்தில் சொன்ன அந்த ரகசியத்தை நீ இப்படி வெளியில் சொல்லலாமா என்று என் குழந்தை நீ கேட்பாயானால், என் தங்கமே, இன்று இந்த ரகசியத்தை உன்னிடத்தில் சொல்ல வந்ததற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. ஏன் தெரியுமா? நீ எப்பொழுதும் அதிகமாக உன்னுடைய வாழ்க்கை துணையை பற்றி தான் சிந்தித்து கொண்டிருக்கின்றாய். உனக்கு வேறு எதை பற்றிய சிந்தனைகளுமே சில நாட்களாக இல்லாமல் இருக்கின்றது. அதற்கு காரணம் உன்னுடைய துணையின் நடவடிக்கைகளை கண்டு சில குழப்பங்கள் உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்றது. இந்த குழப்பத்தை எல்லாம் எப்படி தீர்க்கலாம் என்று தெரியாமல் என் பிள்ளை நீ அலைபாய்ந்து கொண்டிருக்கின்றாய். யாரிடம் கேட்பது, எப்படி கேட்பது? அடுத்தவர்களிடத்தில் நம் வாழ்க்கை துணையை பற்றி கேட்பது சரியாகுமா? அப்படி நாம் கேட்டது மட்டும் அவர்களுக்கு தெரிந்துவிட்டால் இன்னமும் அதிக பிரச்சனையை அல்லவா அது நம் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும் என்று என் பிள்ளைக்கு நன்றாக புரிந்ததனால் என்னுடைய குழந்தை யாரிடத்திலும் இதை பற்றி கேட்க முடியாமல் நின்று கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய தவிப்பினை உணர்ந்ததனால்தான் உன் வராகி அம்மா இன்று உனக்கு அந்த தெளிவினை கொடுத்து விடலாம் என்று வந்திருக்கின்றேன். எனக்கு தெரியும் என்னுடைய குழந்தையினுடைய மனநிலை. நீ சொல்லாமலேயே நான் உன்னிடத்தில் உன்னை பற்றி தெளிவாக புரிந்து கொண்டேன். என் குழந்தைக்கு இன்று இதற்கான விளக்கத்தை கொடுத்து விடுவோமானால் என் பிள்ளை இந்த விஷயத்தில் தெளிவடைந்து உன்னுடைய மற்ற செயல்களில் உன்னுடைய கவனத்தை செலுத்துவாயல்லவா? கவனம் அங்கும் இங்கும் சிதறி போய் நின்று கொண்டிருக்கின்றாய். ஒரு தெளிவான முடிவினை எடுக்க முடியாமல் வாழ்க்கையில் தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய். எந்த ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருந்தாலும் நீ மட்டும்தான் அங்கிருக்கின்றாயே தவிர உன்னுடைய மனது அங்கில்லை. அது வேறெங்கோ அலைபாய்ந்து கொண்டிருக்கின்றது. அவர் என்ன செய்து கொண்டிருப்பார்களோ? நம்முடைய துணை இப்பொழுது எதை செய்து கொண்டிருக்கின்றார்களோ? எதனால் நம்மிடத்தில் இத்தனை இடைவெளியை கடைபிடித்து கொண்டிருக்கின்றார்கள்? நம்மோடு பேசுவதற்கு கூட இவர்களுக்கு நேரம் இல்லையே. அப்படி என்னதான் செய்கின்றார்கள்? ஒருவேளை நம்மை இவர்களுக்கு பிடிக்கவில்லையோ? மற்றவர்கள் எல்லாம் சொல்வது போல அவர்களின் துணை வேறு யாரையோ நாடி சென்று விட்டார்கள் என்று சொல்கின்றார்களே, அதுபோல நம்முடைய துணையும் ஏதும் செய்து விட்டார்களா? நம்மிடத்தில் அப்படி என்ன இல்லாமல் போய்விட்டது? நாம் எப்பொழுதுமே அவர்களின் மனதை புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஏற்றது போலத்தானே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதையெல்லாம் தாண்டியும் நம் வாழ்க்கையில் இருள் சூழ்ந்து விட்டதா? நம்முடைய துணை நம்மை விட்டு நெடுந்தூரம் சென்று விட்டார்களா என்ற எண்ணமெல்லாம் என் குழந்தைக்கு வந்துவிட்டதல்லவா? என் தங்கமே, உன்னுடைய இந்த மனக்குழப்பத்தை இன்று தீர்த்து வைக்க வேண்டியது உன் தாயானவள் என்னுடைய பொறுப்பல்லவா? என் தங்கமே, நீ இத்தனை மனக்குழப்பத்தில் இருக்கும் பொழுது இந்த ரகசியத்தை சொல்வதில் தவறில்லை என்பதனை நான் புரிந்து கொண்டேன். அதனால் என் தங்கமே, இன்று உன் வராகி சொல்கின்ற விஷயங்களை நீ தெளிவாக கேட்டு தெரிந்து கொள். யார் உன் வாழ்க்கையில் என்ன செய்தார்கள் என்பதனை. என் தங்கமே, உன்னுடைய துணை நிச்சயமாக உன்னை விட்டு வேறெங்கும் செல்லவில்லை. முதலில் இந்த விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொள்.
இரண்டாவதாக, உன்னுடைய துணைக்கு உன்னை விட்டு செல்கின்ற எண்ணம் ஒரு சிறு துளி அளவு கூட இல்லை. அடுத்ததாக, என்னுடைய தங்கமே, உன்னுடைய வாழ்க்கை துணையின் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கின்றது. உனக்கு எப்படி அவர்களை பற்றி இருக்கின்றதோ, ஆனால் அவர்களுக்கு அது உன்னை பற்றியதல்ல, உன்னுடைய வாழ்க்கையை பற்றியது. உனக்கு நல்லதொரு வாழ்க்கையை கொடுக்க முடியவில்லையே என்கின்ற கவலை அவர்களுக்கு இருக்கின்றது. நல்ல வசதியான வாழ்க்கையை கொடுக்கலாம், உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கலாம் என்று அவர்கள் நினைத்திருந்தார்கள். ஆனால் அது முடியாமல் போனதை நினைத்து அவர்கள் வருத்தப்படுகின்றார்கள். ஏதோ ஒரு வகையில் அவர்களின் கஷ்டங்களை உன் மீது சுமத்துவதாக அவர்கள் நினைக்கின்றார்கள். நாம் வெகு விரைவாகவே இந்த சூழ்நிலையில் இருந்து மீண்டு வர வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அங்கே உனக்காகத்தான் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். உன்னுடைய வாழ்க்கை சூழ்நிலையை நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் அங்கே போராடி கொண்டிருக்கின்றார்கள். என் குழந்தையே, இப்படி உன் வாழ்க்கையை பற்றிய முழு நேர கவலை கொண்ட ஒருவரை பற்றிய சந்தேகம் இப்பொழுது தவறானது என்பது உனக்கு நிச்சயமாக புரிந்திருக்கும். என் குழந்தையே, இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த விஷயங்கள் எல்லாவற்றையுமே நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய கட்டத்தில் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றாய். அடுத்தவர்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று உன்னுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்காமல், உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை பற்றி மட்டுமே நீ சிந்திக்க வேண்டும். உன்னுடைய துணையின் நடவடிக்கைகளின் மீது முதலில் உனக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். அவர்களுக்கு உன்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர முடியவில்லையே, உன்னுடைய ஆசைகளை எல்லாம் நிறைவேற்ற முடியவில்லையே என்ற கவலை மட்டும்தான் அதிகமாக இருக்கின்றது. நீ நினைத்ததை விடவும் உனக்கு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்றுதான் அவர்கள் நினைக்கின்றார்கள். வாழ்க்கையில் எந்த ஒரு கட்டத்திலும் உன்னை காயப்படுத்திவிடக்கூடாது என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். இப்படி எந்நேரமும் உன்னை பற்றிய சிந்தனைகளை கொண்டவர்களுக்கு நீ கடைசியாக கொடுக்க வேண்டிய பரிசு என்ன தெரியுமா? உன்னுடைய அன்பினை மட்டுமே. எந்நாளுமே அதை மட்டும்தான் நீ அவர்களுக்கு கொடுக்க வேண்டுமே தவிர, ஒரு பொழுதும் உன்னுடைய சந்தேகத்தை அவர்களுக்கு பரிசாக கொடுக்கக்கூடாது. நீ நினைக்கலாம், அம்மா, நான் அவர்கள் மீது சந்தேகப்படவில்லை. இதுபோன்று ஒருவர் நம்மை விட்டு விலகுவதாக நடந்து கொண்டால் நாம் அதனை எப்படி எடுத்துக்கொள்வது என்று என் குழந்தை நீ யோசிக்கலாம். என் தங்கமே, உன்னுடைய யோசனைகளில் நியாயம் இருந்தாலும் வாழ்க்கையில் துணை என்ற ஒன்று கடைசி வரை உடன் வரக்கூடியவர்கள் அல்லவா? அவர்களை விட்டு நீ விலகி நிற்பது முதலில் தவறு. அவர்களிடத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கின்றது, அவர்களின் நடவடிக்கையில் உனக்கு சந்தேகம் இருக்கிறது என்றால் அவர்களிடத்தில்தான் அதை பேசி தீர்த்து அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க முயற்சி செய்ய வேண்டுமே தவிர, மற்றவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளை எல்லாம் கேட்டு தேவையில்லாத விஷயங்களை எப்பொழுதுமே நீ சிந்திக்க கூடாது. உண்மையாகவே அவர்களின் நடவடிக்கைகளில் தவறு இருக்கிறது என்றால் அது உனக்கு வெளிப்படையாகவே முதலில் தெரிந்துவிடும். இந்த அளவிற்கு சந்தேகிக்கின்ற அளவிற்கு எந்த சூழ்நிலைகளும் இருக்காது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கை உனக்கு கிடைத்த மிக பெரிய பொக்கிஷமான ஒரு வரம். இந்த பொக்கிஷத்தை நீ பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். இங்கே நிறைய பேர் வாழ்க்கை துணையை ஏமாற்றி பிழைப்பு நடத்துகின்றார்கள். ஆனால் உன்னுடைய துணை அப்படியல்ல. உன் மீது அன்பு கொண்டு உனக்காக வாழ நினைக்கின்ற துணை. உன்னிடத்தில் சொன்னால் நீ மனம் வேதனை அடைவாய் என்று ஒளித்து மறைத்து வைக்கின்றார்களே தவிர,
அவர்களின் மனதில் எந்த கள்ள கபடமும் இல்லை. என் தங்கமே, இதை புரிந்து கொண்டு இனி உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக நடத்து. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.